ராகுல் காந்தி கண்ணை கட்டிக்கிட்டு இருக்காரு. கண்ணு திறந்து பார்க்கணும். இன்றைக்கு வளர்ச்சி அவங்க ஆட்சியில் எந்த அளவுக்கு நாடு கெட்டு சீரழிந்திருந்தது. ஊழலில் 2G ஊழல், அதே மாதிரி கோல் ஊழல், காமன்வெல்த் ஊழல், இப்படி எங்கே திறந்தாலும் கூட பேப்பரை திறந்தாலே நியூஸை திறந்தாலே ஊழல் ஊழல் ஊழல்னு இருந்தது. இன்றைக்கு இந்த அரசாங்கம் 0% டாலரன்ஸ் அகெயின்ஸ்ட் தி கரப்ஷன், அந்த அளவுக்கு நாம் இருந்து கொண்டு இருக்கிறோம். ஊழலற்ற ஆட்சி, சிறந்த நிர்வாகத்தை கொடுத்துக்கணும். இன்றைக்கி பார்க்குறோம் ஹைவேக்களினுடைய மேம்பாடு, விமான நிலையங்களுடைய மேம்பாடு, துறைமுகங்களுடைய மேம்பாடு, நீர்நிலை பாதைகளினுடைய மேம்பாடு, இதெல்லாம் மக்கள் கண்கூடாக பார்த்து கொண்டு இருக்கு. 27 கோடி பேர் இந்த 10 ஆண்டுகளில் 27 கோடி பேர் வறுமை கோட்டிற்கு கீழே இருந்து வறுமை கோட்டுக்கு மேலே இருக்கிறாங்க. அதே போல் இன்றைக்கு நாம் ஆப்ரேஷன் சிந்தூர் மூலிமா ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியை பெற்றிருக்கிறோம். பாகிஸ்தானுக்கும் தீவிரவாதத்திற்கும் ஒரு சரியான பாடத்தை புகட்டி உலக நாடுகளுக்கு ஒரு பெரிய செய்தி கொடுத்தோம். இதெல்லாம் ராகுல் காந்தி கண்ணை மூடிட்டு இருக்கிறதா தெரியுது. அவர் கொஞ்சம் கண்ணை கழட்டி வச்சுட்டு அதை கண்ணை திறந்து பார்த்தா தான் தெரியும் இந்த நாட்டினுடைய வளர்ச்சியினுடைய வேகம் என்னன்னு. அது இங்கே மணிப்பூரில் அங்கே அமைதி நிலவி கொண்டு இருக்கிறது. ஆமாங்க, அது அமைதி நிலவி கொண்டிருக்கிறது. மாண்புமிகு உள்துறை அமைச்சர் அவர்கள் சிறப்பு கவனத்தை கொடுத்து அங்கே அமைதி நிறைவேற்றி கொண்டிருக்கிறார்கள், சமாதானத்தை படுத்தி கொண்டிருக்கிறார்கள். அவர் நேரடியாக கண்காணித்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இன்னைக்கு பொறுத்தளவுக்கு இந்த ப்ரெஸ் மீட் ஆனது இந்தியா முழுவதும் நடந்து கொண்டிருக்கிற ப்ரெஸ் மீட், எங்களுடைய 11 ஆண்டு சாதனைகளை மக்களிடத்தில் சொல்லுகின்ற ப்ரெஸ் மீட்டாக இருக்கிறது. எங்களுடைய கூட்டணியை பொறுத்தளவுக்கெல்லாம் எங்களுடைய தேசிய தலைவர்கள் சரியான நேரத்தில் சரியான முடிவுகளை எடுத்து நமக்கெல்லாம் அறிவிப்பார்கள். பாஜக தலைமையிலான கூட்டணி ஆட்சி அமையும் அமித்ஷா கூறியது வெறும் கனவா தான் இருக்கும் அப்படின்னு திருமாவளவன் சொல்லியிருக்காரு. இதை எப்படி பார்க்குறீங்க? 2026 சட்டமன்ற தேர்தலில் மிகப்பெரிய ஒரு வரலாற்று சிறப்புமிக்க வெற்றியை தேசிய ஜனநாயக கூட்டணி பெறப்போகிறது. திருமாவளவனுடைய அவர் அவங்களுடைய கூட்டணியே சலசலத்து போயிருக்கிறது. அவரே அந்த கூட்டணியில் இருப்பாரா இல்லையான்னு தெரியல. அவரே டபுள் மைண்டில் இருக்கார். இன்றைக்கி இந்த கூட்டணிக்கு போகலாமா அல்லது வேறு யார் கூடயாவது போகலாமா? ஏன்னா அவருக்கு தெரியும் இந்த அவர்களுடைய கூட்டணி, அதாவது இண்டி கூட்டணி மிகப்பெரிய தோல்வி அடையும் என்பது அவருக்கு நல்லாவே தெரியும். அதனால தான் அவர் நம்ம வேறு கூட்டணி மாறலாமா அல்லது வேறு யார்கிட்டையாவது போகலாமா என்ற ஒரு தடுமாற்றத்தோடு இருக்கிறது. இதே அவர் இப்படி பேசியிருப்பது அவருடைய தடுமாற்றத்தை வெளிப்படுத்தியிருக்கிறார் என்பது தான் நான் கண்டிக்கிறேன். நீங்கள் 2024 உங்களுக்கு தெரியும், நாம் தேசிய ஜனநாயக கூட்டணி அதிமுக இல்லாமல் நாம் 2024 கூட்டணி இல்லாமல் தான் நம்ம நின்னோம். நாம் இப்போ மிகப்பெரிய ஒரு கூட்டணி உருவாக்கியிருக்கிறது. தேசிய ஜனநாயக கூட்டணி வளம் பொருந்திய கூட்டணியாக இருக்குது. அதனால தான் திமுககாரங்க தூக்கத்தை தொலைச்சிட்டு இருக்காங்க. நான் பார்லிமெண்ட்டில் கூட பார்ப்பேன், ஐயோ என்ன உங்கள் கூட்டணி ஆயிடுச்சா, உங்கள் கூட்டணி ஆயிடுச்சா அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு பயம் திமுகவினுடைய நிர்வாகிகள் மத்தியில் இருக்கிறது. திமுகவினுடைய நிர்வாகிகளினுடைய பயம் நியாயமானது. ஏன்னா அவர்களுடைய ஆட்சியானது விரட்டி அடிக்கப்படுகின்ற நாள் குறிக்கப்பட்டிருக்கிறது. அதுதான் நான் இன்றைக்கி சொன்னேன்ல, இந்த கூட்டணி பற்றி எல்லாமே எங்களுடைய தேசிய தலைவர்கள் அதுதான் நான் அதுக்கு எங்கள் தேசிய தலைவர்கள் முடிவு பண்ணுவாங்க, அதை சொல்லுவாங்க, அதை நான் சொல்லுவேன். அது உங்களுக்கு வேணால் அப்படி இருக்கும். நாங்கள் எங்களுடைய அவர் தங்களுடைய கருத்துக்களை மாண்புமிகு பிரதமர் வட்டத்தில் தொடர்ந்து சொல்லி கொண்டிருக்கிறார்கள். அவர் தேவையான பாண்டிச்சேரியுடைய வளர்ச்சிக்கு தேவையான திட்டங்களை சொல்லி கொண்டிருக்கிறார்கள். பாண்டிச்சேரிக்கு தேவையான நிதியையும் நாம் கொடுத்து கொண்டு இருக்கிறோம். பாண்டிச்சேரியினுடைய மேம்பாட்டை உயர்த்தி கொண்டு இருக்கிறோம் என்பது பாண்டிச்சேரியில் நீங்களே பார்க்குறீங்க, எந்த அளவுக்கு டெவலப்மெண்ட்டுகள் நடந்து கொண்டிருக்கிறது என்பதை நீங்கள் பார்க்குறீங்க. அதனால்
பாண்டிச்சேரியினுடைய வளர்ச்சி தான் நம்மளுடைய முக்கியமாக இருக்குது. பாண்டிச்சேரி வளர்ந்து கொண்டு இருக்கிறது, அவருடைய தலைமையில் நல்லா வளர்ந்து கொண்டு இருக்கிறது. இல்லை அது எல்லாமே கன்சிடர் இல்லைங்க. அது வந்து மேலே சொல்லியிருக்காங்க, பேசிகிட்டு இருக்காங்க, அவங்க பேசி அதை முடிவு பண்ணாங்க. இல்லை செயல்படுத்தணும்னு தானே சொன்னார். அது வந்து ஒரு நார்மல் இது. நீங்கள் என்ன காது மூக்கு காதெல்லாம் வைக்காதீங்க. நான் நேற்று அதே கூடத்தில் இருந்தேன். அதாவது ஒரு டெக்னாலஜி ட்ரைனிங் கொடுக்குறோம், அது எல்லாருமே பயன்படுத்தணும்னு தான் சொன்னார். நீங்களே உங்கள் இன்டர்பிரிட்டேஷனை மாற்றாதீங்க. திராவிட கழக தலைவர் வீரமணி புதுச்சேரிக்கு வந்திருக்கும் போது அமித்ஷாவும் மற்றும் பாஜகவினர் தமிழகத்துக்கு வரும்போது கலவரத்தை ஏற்படுத்த தான் வராங்கன்னு ஒரு கருத்து இருக்கு சார். அப்படி எதுவும் இருக்குதா? அதுக்கான பிளான் வச்சிருக்கீங்களா? அதாவது தீக்காக்காரங்கனாலே கலவரம் உண்டாக்குபவர்களாக இருக்கிறார்கள். அவர்களுடைய மைண்டில் என்ன இருக்கிறதோ, நம்மெல்லாம் கலவரத்தை உருவாக்கும் நபர்களாக இருக்கிறோம். ஐயோ அப்போ மற்றவங்களும் உருவாக்கிடுவாங்களோன்ற அந்த பயத்தில் அவர் இருக்கிறாரு தான் எனக்கு தெரியுது. திருப்பரங்குன்றம் பொறுத்தளவுக்கு ஒரு மிகப்பெரிய முருக பக்தர்கள் ஒன்றிணைகின்ற மாநாடாக அந்த மாநாடு இருக்க போகிறது. தமிழ்நாடு மட்டுமல்ல, உலகத்தில் இருக்கிற அனைத்து பகுதிகளிலும் இருக்கிற முருக பக்தர்கள் அந்த மாநாட்டில் கலந்து கொள்ள இருக்கிறார்கள். உங்களுக்கு தெரியும், கந்தசஷ்டி கவசத்தை இழிவுபடுத்தும் பொழுது ஒரு மிகப்பெரிய எழுச்சி, நாம் வேல் யாத்திரை நடத்தி அந்த வேல் யாத்திரை தமிழகத்தில் ஒரு மிகப்பெரிய எழுச்சியை ஏற்படுத்தியது. அதே போல் அந்த திருப்பரங்குன்றம் மலையில் அந்த ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் பிரச்சனை பண்ணதன் மூலியமாக முருக பக்தர்கள் வந்து வேதனை அடைந்திருக்கிறார்கள். அவர்களுடைய வேதனையெல்லாம் இன்றைக்கு ஒன்றுபட்டு இந்த மாநாட்டுக்கு அவர்கள் வர இருக்கிறார்கள். இந்த மாநாடு தமிழக அரசியலில் ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துகின்ற மாநாடாக இருக்கும். அதாவது வடநாட்டில் ராமரை வச்சு நீங்கள் அரசியல் பண்ணுறீங்க, தமிழகத்தில் முருகரை வச்சு அரசியல் பண்ண முயற்சி செய்கிறீங்க. உங்களோட மதவாத அரசியலை வந்து தமிழ்நாட்டு மக்கள் வந்து ஏற்றுக்க மாட்டாங்க. சீமான் சொல்லியிருக்காரு, நாங்கள் மதவாத அரசியல் பண்ணலன்னா முருக பக்தர்களுடைய மனது புண்பட்டிருக்கிறது. அவர்களுக்கு அந்த காயத்திற்கு மருந்தாக இந்த மாநாடு இருக்க போகிறது. முருக பக்தர்களை யாராவது சீண்டினாலும் கூட அவர்களுக்கு ஒரு அந்த ஒற்றுமை, அந்த பக்தர்களுக்கான ஒரு ஒற்றுமையை வெளிப்படுத்தும் விதமாக தான் இந்த மாநாடு இருக்க போகிறது. 2026 தேர்தலில் என்ஆர் காங்கிரஸ் பாஜக நீடிக்குமா? தேர்தல் ஏன் இப்படி உங்களுக்கு நாங்கள் தேசிய ஜனநாயக கூட்டணி மீண்டும் 2026 தமிழ்நாட்டிலையும் ஆட்சி, பாண்டிச்சேரியிலையும் ஆட்சி மிகப்பெரிய அளவில் வித்தியாசத்தில் வெற்றி பெறும். பாருங்க, எல்லாமே அங்கே சீனியர் லீடர்ஸ் இங்கே தான் இருக்கிறாங்க, அவரும் இங்கே தான் இருக்காரு. தமிழகத்தில் 2026 அதிமுக கூட்டணி ஆட்சி தான் அமித்ஷா கூறி வராங்க. இது சம்பந்தமா எடப்பாடியோ ஆனால் இதில் பொறுத்தளவுக்கு எங்களுடைய தேசிய தலைவர்கள் என்ன சொல்லுகிறார்களோ அதுதான் எங்களுடைய இறுதி. இதில் நான் கருத்து சொல்கிறதுக்கு எதுவும் ஒரு நிமிஷம் இது முடிச்சுட்டோண்ணே. என்னதுண்ணே? ஏன்னா ப்ரெஸ் மீட்டுன்றது வந்து அது எங்கள் தலைவர் சொல்லுவார். அது தனியாக நாளைக்கு நான் கூட்டம் வச்சுனா நான் பதில் சொல்கிறேன் உங்களுக்கு. பாஜக பிரமுகர் கொலை சம்பந்தமா உள்துறை அமைச்சர் இல்லாமல் சென்ட்ரலில் போய் சிபிஐ விசாரணை கேட்குறாங்க. அண்ணா, இன்றைக்கு தேசிய அளவிலான ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ். இந்த ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் உங்கள் லோக்கல் விஷயங்களை இங்கே லோக்கல் விஷயங்களை உங்கள் லோக்கல் தலைவர்கள் அப்புறமா உங்களுக்கு சொல்லுவாங்க. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.